Welcome to Chandru Study Centers. One more sum in max. A circular lawn has an area of 154 meter square. A path of 7 meter which surrounds the lawn. What is the area of the lawn including the path? So circular. So the area. Circular area formula என்னது by r square. இதோட ஏரியா எவ்வளவு கொடுத்திருக்காங்க 154 மீட்டர் ஸ்கொயர். ஸோ நமக்கு சர்க்கிளோட ரேடியஸ் உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும் உங்களுக்கு. சென்டர்லேருந்து நமக்கு என்ன பண்ணணும், இதை நம்ம என்னென்னு வச்சுக்குவோம், ஆர் ரேடியஸ் அப்படி நம்ம வச்சுக்குவோம். இதுதான் ஒரு சர்க்கிளை பற்றி இந்த சம்முக்கு தேவையானது. ஸோ ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கிளோட ஏரியா 154 மீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஃபார்முலா நமக்கு பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 154. நமக்கு ஆர் கண்டுபிடிக்குமா, சர்க்கிளோடைய ஆர் தேவை. ஸோ ஆர் ஸ்கொயர் இந்த பக்கம் நிறுத்திக்குவோம். 154 இன்ட்டு பை 154. இங்கே பைக்கு வேல்யூ புட் பண்ணுவோம். அந்த ஸ்டெப்பில் பைக்கு வேல்யூ புட் பண்ணுவோம். 22/7 ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 154. நமக்கு ஆரோட வேல்யூ தேவை. ஆர் ஸ்கொயர் இந்த பக்கம் நிறுத்திக்குவோம். 154 7/22 அந்த பக்கம் பை 22/7 அந்த பக்கம் போக தலைகீழ மாறிடாரு. 7/22 அப்படின்னு மாறிடாரு. ஸோ 11 டேபிள் அடிச்சா 2 டைம்ஸ், இது 11 டேபிள் அடிச்சா 15 ஒரு தடவை, மீதி ரிமைண்டர் 4 14 டைம்ஸ். இந்த 2 டேபிள் அடிச்சா 14 7 டைம்ஸ். 7 × 7 49. ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49னா ஆரோட வேல்யூ 7. கவனிங்க, இங்கே ஆரோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ரேடியஸ் 7. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, the lawn a path of, இதை சுற்றி என்னது, இதை சுற்றி ஒரு 7 மீட்டர் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆகுறாரு. என்னன்னா அது பாதை. 7 மீட்டர் வித் சரௌண்ட்ஸ் த லான். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த லான் இன்க்ளூடிங் த பேத். இப்போ என்ன சொல்லிடுறாங்க, இதனுடைய ஏரியா கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ இதுலேருந்து இந்த லாஸ்ட்டாக இந்த இதையும் சேர்த்து, இந்த சுற்றாலையும் சேர்த்து புதுசாக இருக்கு இல்லையா, அந்த பாதை மாதிரி இருக்கு இல்லையா, அந்த 7 மீட்டர் வித்து, இதுதான் 7 மீட்டர் வித்து, இதையும் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ ஃபுல் பெரிய சர்க்கிளோடைய ஏரியா எவ்வளோ அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. கவனிங்க, பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் பையோட வேல்யூ என்னது நமக்கு 22/7 இன்ட்டு இங்கே ஆரோடைய வேல்யூ என்னது, ஆறு இங்கேனா நம்ம என்ன எடுத்துக்கணும், ஆறை நம்ம இங்கே ஆறு என்ன கண்டுபிடிச்சோம், 7 கண்டுபிடிச்சோமா. அப்போ ஆரோடைய வேல்யூ நம்ம 7 கண்டுபிடிச்சோம். இது ஒன்று சேர்த்து பாருங்க, இதுலேருந்து இது வரையும் ஒரு 7, இதுலேருந்து ஒரு 7. இது போய் பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் நமக்கு என்ன கிடைக்குது, 7 + 7 கிடைக்குது. பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் நமக்கு என்ன கிடைக்குது, 7 + 7. இப்போ 22/7 மல்டிப்ளை 7 + 7 ஹோல் ஸ்கொயர். கவனிங்க, பை 22/7 ஆர் ஸ்கொயர் 7 + 7. எப்படி, சின்ன சர்க்கிள் ஒரு 7, பெருசு வந்து இந்த லாங்குடைய வித்து சொல்லியிருக்க 7. ஸோ இது நீட்டாக கோடு போட்டோம்னா இது பெரிய சர்க்கிளுடைய ரேடியஸ். அப்போ 7 + 7 14. ஸோ 22/7 14 ஸ்கொயர். 14 ஸ்கொயர் நமக்கு என்ன 196. என்னது 22/7 இன்ட்டு 14 ஸ்கொயர் 196. ஸோ 7 டேபிள் அடிங்க. 7 டேபிள் அடித்தா 1 7 7 14, மீதி 5 5 56, 8 56. பாருங்கள், 7 டேபிளில் மறுபடியும் 1 7 7 14, மீதி 5 இங்கே போட்டோம்னா 56, 7 40 8 56 28. 22 × 28 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். பண்ணும்போது நமக்கு என்னுடைய ஏரியா நமக்கு கிடைச்சிடும். 22 × 28. 22 × 28. ஸோ 16 மீதி 1, 8 2 16 1 17, 16 மீதி 1 16 1 17, 4 4. ஸோ 6 11 மீதி 1 6, 616. 616 ஸ்கொயர் மீட்டர் இதனுடைய பெரிய சர்க்கிளுடைய ஏரியா. ஸோ இந்த பெரிய சர்க்கிளுடைய இன்க்ளூடிங் லான் கேட்டிருக்காங்க. A path of 7 meter which surrounds the lawn. What is the area of the lawn including the path? ஸோ இந்த பேத்தை சேர்த்து இந்த பெரிய சர்க்கிளுடைய ஏரியா எவ்வளோ கேட்குறாங்க, 616 ஸ்கொயர் மீட்டர். நமக்கு ஆன்சர்ஸ் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.